யூசுவலாவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல அஸ் அன் இன்வெஸ்டரா நல்ல பெரிய ஆள் ஆகணும்னா, ஒண்ணு ஃபண்ட் மேனேஜரா இருக்கணும். இல்லன்னா ஆல்ரெடி ஃப்ரம் வெல்த்தி பேக்ரவுண்டா இருக்கணும். அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன உடைச்ச ஒரு பெர்சன் தான் விஜய் கேடியா. வெறும் 25,000த்துல தன்னோட ஜர்னிய ஆரம்பிச்சு, ஓவர் த கப்புள் ஆஃப் டெக்கேட்ஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா, அவரோட ஓவரால் இன்வெஸ்ட்மென்ட் கார்பஸ் 1000 கோடிக்கு மேல இருக்கு. ஜஸ்ட் நம்மள மாரி ஒரு நார்மல் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான். பட் இருந்தாலுமே 2 வாட்டி தன்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவ டோட்டலாவே கிராஷ் பண்ணாரு. டியூரிங் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு, டியூரிங் டாட் காம் பபிள் பர்ஸ்ட். ஸோ 2 வாட்டி தான் என்னென்னலாம் ஏர்ன் பண்ணனோ எல்லாத்தையுமே லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெறைய பேர் வந்து மார்க்கெட்ட விட்டே போயிருப்பாங்க. பட் இவரு 3வது வாட்டியும் ட்ரை பண்ணி 3வது வாட்டி கிளிக் ஆனதுக்கு அப்புறமா தான் அவரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு. அண்ட் 3வது வாட்டி இந்த 2 வாட்டி பண்ண தப்ப விட 3வது வாட்டி ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு அப்ரோச் கொண்டு வந்தாரு. அந்த அப்ரோச் பேர் தான் ஸ்மைல். ஸோ இந்த ஸ்மைல்ன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்வெஸ்டிங் கான்செப்ட். அத பேஸ் பண்ணி தன்னோட இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்க கிரியேட் பண்ணி, அது மூலியமா தான் நெறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஓவரால் தன்னோட வேல்யூவேஷன க்ரோ பண்ணாரு. அந்த ஸ்மைல்ன்ற கான்செப்ட் என்ன? அத எப்படி ஆஸ் அ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் லைக் யூ அண்ட் மீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலா பிரேக் டவுன் பண்றேன். ஸோ விஜய் கேடியா நீங்க ஜென்ரலாவே போய் கூகுள் பண்ணீங்கனாலே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வீடியோவோ, இல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபேஸ் தான் பார்ப்பீங்க. நெறைய வாட்டி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலும் அவரும் சேர்ந்து கூட நெறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்க நெட்ல பார்ப்பீங்க. ஓவராலா இவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேட்டடா தான் இருக்கும். ஒரு 18 கம்பெனிஸ் தான் இருக்கும். அண்ட் அந்த 18 கம்பெனிஸோட வேல்யூவேஷன் அஸ் ஆஃப் டுடே பார்த்தீங்கன்னா, ஒரு 1025 கோடி கிட்ட இருக்கும். விஜய் கேடியா ரொம்பவே எதுக்கு ஃபேமஸ்னா, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிஸ ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஸ்மால் கேப் கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனியா மாறுற வரைக்கும் அத ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே 100x கிட்ட ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. அவரோட பிக்கெஸ்ட் 100x இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, செரா சானிட்டரி வேர் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஆல்மோஸ்ட் ரூ. 50லேருந்து 5000 வரைக்கும் போச்சு. ஸோ ஒரு 100x ரிட்டர்ன்ஸ் ஓவர் த டெக்கேட்ல அந்த ஒரு கம்பெனிலேருந்தே அவர் எடுத்தாரு. ஸோ அவர் ஃபாலோ பண்ண அந்த ஸ்மைல் அப்படின்ற அப்ரோச் என்ன? எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அவர் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவார். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு லார்ஜ் கேப்பா இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஒரு டைம்ல ஸ்மால் கேப்பா தான் இருந்தது. என்னோட ரிட்டர்ன்ஸ் பொட்டன்ஷியல் ஒரு 10x, 20x, 100x வரணும்னா, அது கண்டிப்பா இப்ப இருக்கிற ரிலையன்ஸ்லயோ, இப்ப இருக்கிற இன்ஃபோசிஸ்லயோ வராது. நான் இன்னைக்கு இருக்கிற ரிலையன்ஸ் நாளைக்கு இன்னும் ஃபர்தரா பெரிய ரிலையன்ஸ் 10x, 100x ரிலையன்ஸ் ஆகிறத விட, இப்போ எந்த ஒரு அன்னோன் கம்பெனி நாளைக்கு ரிலையன்ஸ் ஆகலாம். எப்படி ஏதாவது ஒரு இப்போ இருக்கிற ஒரு அன்னோன் கம்பெனி நாளை ஒரு அமேசான் ஆகலாம்னா, என்ன ஒரு அன்னோன் கம்பெனி? கண்டிப்பா அது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸா தான் இருக்கும். ஸோ என்னோட ஃபோக்கஸ் எப்பவுமே அந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அது என்ன ஸ்டாக்ன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ விஜய் கேடியோட அப்ரோச் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கிறது விச் வில் பி இக்னோர்டு பை மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா அதில போதுமான அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. பெருசா ட்ராக் பண்ண முடியாதுன்னு விட்டுருவாங்க. ஸோ அவர் எப்பவுமே சொல்றது என்னன்னா, என்எஸ்சில பாட்டம் 1200 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாட்டம் 1200 ஸ்டாக்ஸ் தான் நமக்கான அந்த கடல். அந்த கடல்லேருந்து தான் நம்ம அந்த முத்து எடுக்கணுமே தவிர, மொத்தமா ஒரு 7000 கம்பெனி இருக்குல்ல, அந்த 7000 கம்பெனியும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த பாட்டம் 1200 தான் நெறைய பேர் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. அதில தான் உண்மையாலே ஜெம்ஸ் இருக்கு அப்டின்னுவாரு. நெக்ஸ்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த மேனேஜ்மென்ட். அந்த மேனேஜ்மென்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 10 to 20 இயர்ஸ் இருக்கணும். ஒரு கம்பெனியோட ரன் பண்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் 2 to 3 இயர்ஸ் இருந்தா, அவங்க நெறைய டிஃபரண்ட் பிசினஸ் சைக்கிள்ல பார்த்திருக்க மாட்டாங்க. பட் இதுவே ஒரு 10, 20 வருஷம் கம்பெனியா இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து நெறைய டிஃபரண்ட் சைக்கிள்ஸ பார்த்திருப்பாங்க. அட்லீஸ்ட் 1, 2 கிரைசிஸாவது பார்த்திருப்பாங்க. எம்ப்ளாயீஸ எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அத நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ல, ஏர்னிங் கால்ஸ்ல அந்த மேனேஜ்மென்ட் என்ன பேசுறாங்க? எந்த அளவுக்கு கிளாரிட்டியா பேசுறாங்க? இதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். அதெல்லாம் நோட் பண்ணும்போது உண்மையாலே இந்த மேனேஜ்மென்ட்க்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அடுத்த ஒரு 10 வருஷத்துல இந்த கம்பெனி ஒரு பெரிய லெவலுக்கு போகுன்ற ஒரு கன்விக்ஷன் எப்போ வரும்னா, அந்த மேனேஜ்மென்ட் பேசுறத கேட்கும்போது வரும். நெக்ஸ்ட் ஒரு இம்ப்ரூவிங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும். ஸோ ஓவராலா ஒரு கம்பெனியோட இந்த குரோத், இந்த மேனேஜ்மென்ட்ட தாண்டி ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பட் போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டரா இருக்கணும். போன குவார்ட்டர விட இந்த குவார்ட்டர் பெட்டரா இருக்கணும். ஏன்னா எப்பவுமே இந்த மாரி சின்ன கம்பெனிஸ் எனார்மஸா ஓவர் நைட்ல குரோ ஆகாது. ஸ்டெடியா குரோ ஆயிட்டு இருக்கும். அந்த இம்ப்ரூவிங் ஃபண்டமெண்டல்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இதெல்லாம் ஸ்டெடியா இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் லார்ஜா ஒரு பெரிய ஒரு குரோயிங் தாட் இருக்கணும் அவங்களோட மேனேஜ்மென்ட்ல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷன் இருந்து நெக்ஸ்ட் 5, 10 இயர்ஸ்ல நாங்க இந்த அளவுக்கு குரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ரெவென்யூ கைடன்ஸ் அவங்க குடுப்பாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்பயும். ஸோ அந்த இடத்துல அந்த மேனேஜ்மென்ட் உண்மையாவே ரொம்ப ஆஸ்பிரேஷனா இருக்காங்களா? அடுத்த ஒரு 5, 10 இயர்ஸ்ல தன்னோட கம்பெனிய நெக்ஸ்ட் லெவல்ல குரோ பண்ணணும்னு அந்த மேனேஜ்மென்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா? இதெல்லாம் நீங்க வந்து அந்த ஏர்னிங்ஸ் கால்ல தான் தெரியும். அத நீங்க நோட் பண்ணா ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்தெந்த கம்பெனிஸ்லாம்
இந்த அளவுக்கு ஒரு லார்ஜர் விஷனோட இருக்காங்கன்றது. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸோட பொட்டன்ஷியல் வந்து பெருசாக அட்ரஸபிள் மார்க்கெட்டாக இருக்கணும். ஏன்னா அந்த ஓவரால் அந்த கம்பெனி எந்த ஒரு செக்டாரில் ஒர்க் பண்ணுதோ அந்த செக்டாரோட அட்ரஸபிள் மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த கம்பெனிக்கான க்ரோயிங் பொட்டன்ஷியலும் ரொம்பவே அதிகம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வென் யூ ஆர் கன்சிடரிங் ஃபைனல் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் இந்த ஸ்மைலில் அந்த லாஸ்ட் ஃபேக்டர் இந்த டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஒன்ஸ் இந்த ஸ்மைலோட அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா ரொம்ப டைவர்சிஃபை பண்ணக்கூடாது. இந்த ரொம்ப டைவர்சிஃபை பண்ணக்கூடாதுன்றதை நான் கன்சிஸ்டண்ட்டாக எல்லாரும் சொல்கிறத பார்க்குறேன். வேரன் பஃபெட், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, பீட்டர் லென்ச் எல்லா ஃபேமஸ் இன்வெஸ்டர்ஸும் சொல்கிறது அதுதான். சும்மா 30-40 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கான்சன்ட்ரேட்டடாக ஒரு 10 to 15 கம்பெனிஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் கன்விக்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் ஓவரால் லாங் டேர்மில் உங்களுக்கு க்ரோத்தும் பயங்கரமாக இருக்கும். நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டு டைலூட் ஆகிடும். அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த 2 குவார்ட்டர் ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வர்றது, ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. ஸோ எப்போவுமே அந்த காம்பவுண்டட் க்ரோத்து இல்லைனா அந்த மல்டி பேக்கர் அப்படின்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years ஹோல்ட் பண்ணால் தான் அதோட அந்த செடி வந்து முளைச்சி மேலேயே வரும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிவிடவே கூடாது. ஸோ எப்போவுமே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஃபைனல் பண்ணி அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட் டு தட் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 3 to 5 years இருக்கணும். அதே மாதிரி ஜீரோ லெவரேஜ். ஸோ விஜய் கேடியா இனிஷியல் பீரியடில் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பீரியடில் .com பபிள் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவரேஜாக சில பொசிஷன்ஸ்லாம் வச்சுருந்தார். அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது தேவையில்லாமல் அதை எக்ஸிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே எம்டிஎஃப் பேஸ் பண்ணி ஒரு பொசிஷன்ஸை லாங் டேர்முக்கு எடுக்காதீங்க. ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லாம் லாங் டேர்ம் எடுக்காதீங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடே பண்ணுறதா இருந்தால் கூட ஹை கன்விக்ஷன் ட்ரேட்ஸ் வித் லிமிட்டட் ரிஸ்க்காக இருந்தால் மட்டும் எம்டிஎஃப்லேயும் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்லேயும் பண்ணணும். இல்லைனா ஒரு டோட்டலாக லெவரேஜே இல்லாமல் உங்கள் கையில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் வச்சு இந்த ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ணணும் ஃபார் லாங் டேர்ம். 4வது முக்கியமான விஷயம் ஸ்கின் இன் த கேம். நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரமோட்டர் அவன் பாட்டு எவ்ரி குவார்ட்டரில் தன்னோட ஹோல்டிங்ஸை விற்றுட்டே போனான்னா அவனுக்கே அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படி அந்த கம்பெனி மேலே நம்பி ஷேர்ஸை வாங்குறனோ அந்த மாதிரி என்னை விட அதிக நம்பிக்கை யாருக்கு இருக்கும்? அந்த கம்பெனி ரன் பண்ணுற ப்ரொமோட்டருக்கு தான் இருக்கும். ஸோ அவருமே உண்மையாக அந்த கம்பெனி பிஸ்னஸில் நம்புறவராக இருந்தார்னா அவருமே வந்து எவ்ரி சிங்கிள் குவார்ட்டரோ இல்லை எவ்ரி ஆஃபர்லி ஒன்ஸோ அவரோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுவார், பைபேக் பண்ணுவார். அதை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங்ஸு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு வேலிடான ஒரு ரீசன் டு இன்வெஸ்ட் மோர் இன் தட் கம்பெனி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இப்போது எப்படி வந்து ஓவராலாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாங் டேர்ம்லன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஸ்க்ரீனர் வெப்சைட் போங்க. டாப் 500 NSE கம்பெனிஸை இக்னோர் பண்ணிவிடும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது முன்னாடி சொன்ன மாதிரி 1200 பாட்டம் கம்பெனிஸ் தான். இதில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் மினிமம் 2000 மேக்ஸிமம் 2000 கோடி தான் மார்க்கெட் கேப் இருக்கணும். 2000 கோடிக்கு மார்க்கெட் கேப் கீழே இருக்கிற கம்பெனிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ இப்போ நான் டேரெக்டாக scanx.trade அதில் போயிட்டு என்னோட ஓவரால் மார்க்கெட் கேப்பை 2000 கோடியாக செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து மினிமமே 50%க்கு மேலே இருக்கணும். ஸோ நான் இதில் போயிட்டு ப்ரமோட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங் மினிமம் 50%க்கு மேலே எந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவராலாக 1318 கம்பெனிஸ் கிட்டே இருக்குது. ஸோ 2000 கோடி கீழே மார்க்கெட் கேப்பு, ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸு 50%க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 0.5 இருக்கணும். ஸோ நான் ஸ்க்ரீனரில் போய்ட்டு டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொடுத்துட்டேன். ஸோ அதில் இட் ஷுட் பி லெஸ் தென் 0.5. ஸோ மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 0 to 0.5 to 0.6 அப்படின்னு வச்சு. ஸோ இப்போது என்னோடய ஓவரால் கம்பெனிஸ் வந்து 95 கம்பெனிஸ் ஆகிடுச்சு மொத்தமாக. ஸோ 1300லேருந்து இப்போ 95 கம்பெனிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18%க்கு மேலே இருக்கணும் ஃபார் த லாஸ்ட் 3 years. ஸோ அதுவுமே நான் இப்போ ஸ்கேனெக்ஸில் மென்ஷன் பண்ணிடுறேன். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அதை அப்ளை கொடுத்துருங்க. ஸோ தட் ஷுட் பி மினிமம் 18%. ஸோ நான் அதுவும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டே 18% கிட்ட இருக்குது. ஸோ இப்போது 32 கம்பெனிஸ் ஆகிடுச்சு ஓவராலாக. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ க்ரோத்து 20%க்கு மேலே இருக்கணும். ஸோ அதையும் நம்ம ஸ்க்ரீனரில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீனரில் ஆட் ஃபில்டர் போயிட்டு ரெவென்யூ க்ரோத் அப்படின்ட்டு இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். 5 years அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு அதில் மினிமமே 20%க்கு மேலே தான் இருக்கணும். ஸோ 20% அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ
ஸோ இப்போது ஓவராலாக 1300 கம்பெனிலேருந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இந்த 11 கம்பெனியில் ஃபர்தராக நம்ம மேனேஜ்மெண்ட்டு அந்த விஷயம்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த 11 கம்பெனியில் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியை ஓப்பன் பண்ணி அதோட மேனேஜ்மெண்ட்டோட டிரான்ஸ்கிரிப்டை படிக்கலாம், இல்லை அதோட மேனேஜ்மெண்ட்டோட கான்ஃபரன்ஸ் கால் படிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளோட scanx.trade சைட்லேயே ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனி கம்பெனிஸ் நீங்கள் கிளிக் பண்ணால் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த 11 கம்பெனியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மார்க்கெட் கேப் படி ஷார்ட் பண்ணேன்னா இது ஒரு 1700 கோடி இருக்கிற மார்க்கெட் கேப் விக்ரன் இன்ஜினியரிங் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓவராலாக அதோட கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஃபண்டமெண்டல் டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல்ஸ், பேலன்ஸ் ஷீட்ஸ், கேஷ் ஃப்ளோ இது எல்லாமே இருக்கும். நம்ம டேரெக்டாக இந்த ஃபைலிங்ஸில் வந்தோம்னா கம்பெனி ஃபைலிங்ஸ் டு எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். அதில் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன், ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால் கூட இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி கூட ஓவராலாக யூ கேன் ஸ்டடி அபவுட் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வரும். இன்கேஸ் கான்ஃபரன்ஸ் கால் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் காலோட டீட்டெயில்ஸும் சம்டைம்ஸ் வரும். இதில் இல்லைனா கூட நீங்கள் என்எஸ்சியில் கூட போய் பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்டில் அந்த கான்ஃபரன்ஸ் காலில் என்ன பேசுனாங்கன்றத டீட்டெயில்டாக வரும். ஸோ இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்கிரிப்டை நான் அப்படியே ஏஐலேயே நான் அப்லோட் பண்ணி டேரெக்டாக அது என்ன சொன்னாங்கன்றதையும் நான் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் பண்ண அந்த கான் காலை நம்ம இன்னும் டேரெக்டாக இந்த கான் கால் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணதை நான் டேரெக்டாக ChatGPT கிட்ட கொடுத்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட கான் கால் இதுதான், அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு தன்னோட க்ரோத்தை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா எனக்கு ஹைலைட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அதுவே அந்த கான் கால் ஒரு 20 பேஜில் இருக்கிற சம்மரியை அனலைஸ் பண்ணிவிட்டு எது இதெல்லாம் ரிலேட்டட் டு க்ரோத்தை பற்றி பேசினாங்களோ அதை ஹைலைட் பண்ணிவிடும். ஸோ ஓவராலாக இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரோத் விசிபிலிட்டி. ஸோ ஆர்டர் புக் வந்து 4000 கோடிக்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட்டு 18 மாதத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓவரால் கிளியர் ரெவென்யூ விசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போதே ஈஸியாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். ஸோ 1300 கம்பெனிலேருந்து ஒரு 11 கம்பெனி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். அந்த 11 கம்பெனியும் நம்ம ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஸ்டடி பண்ணிவிட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். விஜய் கிட்டே சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா அட்லீஸ்ட் 20 to 30% ஆஃப் யுவர் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து கேஷாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப யூஃபோரியா ஃபேஸில் போச்சுன்னா லிக்விடேட் பண்ணி கேஷாக வச்சுக்கோங்க. அந்த கேஷை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ்லாம் ஒரு அட்ராக்டபிள் வேல்யூவேஷன்ஸில் இருக்கும். அப்போ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போவுமே கேஷ் இஸ் கிங் டியூரிங் த கிரைசிஸ் பீரியட். ஸோ அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோட கேஷு எப்போவுமே உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றார். ஓவராலாக இதுதான் விஜய் கேடியாவோட ஒரு இன்வெஸ்டிங் அப்ரோச். இப்போ இருக்கிற இந்த ஏஐலாம் வச்சு எப்படி பண்ணலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்றதை நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் see you guys next time with some other video. Bye.